என்னது என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? நான் எந்த வகையில அவளுக்கு குறைச்சலா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ எப்படியாவது ஹீரோவை வளைச்சு போட்டுடணும் அப்படின்னு பாக்குறா. அசிஸ்டன்ட்டும் எவ்வளவோ ட்ரை பண்றா, மேடம் வெளியில வாங்க மேடம் தயவு செஞ்சுன்னு. ஆனா அவ போற மாதிரி இல்ல, அவனை அடிச்சு கடிச்சு புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடி ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட எனக்கு எப்படியாவது நீ லஞ்ச் எடுத்துட்டு வரணும், ஏன்னா என்னோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க பொண்டாட்டி எல்லாம் லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்து தருவாங்க. நமக்கு கல்யாணம் ஆகி புதுசா இருக்க பொண்டாட்டி கூட சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரலனா மார்ஷலோட நிலைமை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. தயவு செஞ்சு நீ இன்னைக்கு எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி போயிடுச்சு போ அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறா. கரெக்டா ஹீரோயினும் வரலா, என்னை விட்டுறாத என்னை கை விட்டுறாதுன்னு ஒரு பொம்பளை கதற சவுண்டு கேக்குது. என்னது இது பொம்பளை சவுண்டு கேக்குது இவர் ரூம்ல இருந்து அப்படின்னு சொல்லி வேகமா உள்ள போறா. அவனுக்கு ஹீரோயின் வருவா அப்படின்றது நல்லா தெரியும் இல்லையா, அதனால பிடிச்ச ஒரு தள்ளிட்டு டேபிள் மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கான். இதை பாரு, பொம்பளையா அடக்கொடுக்கமா நடந்துக்கோ, வெக்கமே இல்லாம நடந்துக்காத, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல மாதிரி எதையோ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஹீரோயின் வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் என் கனவுல கூட வேற எந்த பொண்ணும் வராது என் பொண்டாட்டியை தவிர அப்படின்னு சொல்லி சவால் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். ஐயோ செல்லும், இப்படி அழகா பொருந்தாவே இது என்ன என்னோட தப்பா நீ சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பயங்கரமான கொடுமை நடக்குது, எங்க போனாலும் நான் உனக்கு மட்டும்தான், ஒன்னு தவிர என்னை யாரும் தொடவும் கூடாது, ஏற எடுத்து பார்க்கவும் கூடாது, நான் வெளியே போகாம வீட்லயே இருந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி 10 ரூபாய்க்கு நடிடா அப்படின்னு சொன்னா 10 லட்சத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கத்தி எடுத்து ஹீரோயினை குத்துறதுக்கு ஓடி வரா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான்னா நடுவுல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்குமே கத்தியில காயம் படாத அளவுக்கு கால்லயே எட்டி ஒரு உத விடுறா. அதுக்குள்ளேயே ஹீரோ கொஞ்சமா ரொமான்டிக்கா ஹீரோயின் கூட டான்ஸே ஆட ஆரம்பிச்சிடறான். உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை குத்துறதுக்கு வரலா. அந்த டைமுக்கு ஹீரோயின் பொலின்னு ஒண்ணு வைக்கிறா. அவ்வளவுதான், அவ பறந்து போயிட்டு அங்க இருக்க செவுர்ல சொருவிக்கிறா. பாஸ் இருந்தாலும் ஒரு சிங்கிள் பையனை வச்சுக்கிட்டு நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் ஆபீஸ் ரூம்லயே ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.